இதில் வந்து ஒரு மீம் ப்ரோ. இது என்ன என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெரியுதா? அப்புறம் தான் ஒரு சூப்பர். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் டெம்பிள் மங்கியில் ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஜய் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக மீட் பண்ணோம் தான் அவர். விஜய் வந்து கேட்டார், ஏன்னா நான் எல்லாம் நல்லா நடிக்கிற, சூப்பராக பண்ணுற, வேலைக்கு போயிட்டு இருக்க, உன்னை நம்பி நான் எப்படி ஒரு இது கூப்பிடுறது, பேசாம வேலையை விட்டுரு அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு அது மண்டையில் ஓடிட்டே இருந்தது, நான் உண்மையாகவே வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். முதல் வந்துட்டு ஒரு 7Gன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று, ஒரு ஸ்பூஃப் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த 4G அந்த ஸ்பூஃப் வீடியோ தான் என் முதல் வீடியோ. அந்த வீடியோ தான் வந்து டெம்பிள் மங்கியில் வைரல் ஆச்சு. டெம்பிள் மங்கியை சினிமாக்காரங்களாம் பார்க்குறாங்க, நம்ம அதனால போவோம்லாம் இல்லை. எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்த ஒரே ஒரு ஆள் அவங்க தான். ஃபஸ்ட்டு படமே மெர்சல் ஆகும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு படம் 2 படம். ஒன்று அதே கண்கள், இன்னொன்று மெர்சல். ஸ்கூல் டைம்லேருந்தே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுவாக வந்து சினிமாவை வந்து கரியராக நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ரொம்ப தூரமான ஒரு. நான் அதுக்கு முன்னாடி சினிமா ஆடிஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். டெம்பிள் மூவி முன்னாடியே போய் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் லீ, ஒரு யூடியூபர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சினிமாக்காரன், அப்படி இப்படின்னு சொல்லி பல விதமாக அவரை வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். ஹை ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம் ப்ரோ. அந்த ஃபோட்டோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு மீம் அது ஆக்சுவலாக. ஓகே. என்னன்னா, இதில் வந்து ஒரு மீம் ப்ரோ. இது என்ன என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெரியுதா? அப்புறம் தான் ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிக். ஸோ வந்து இது நாங்களும் முன்னாடி ரசிச்சிருக்கோம் ப்ரோ. ஏன்னா வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் டெம்பிள் மங்கியில் ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் டெம்பிள் மங்கிலேருந்து ஒரு உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய ஒரு பெரிய விஷயம் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த கம்பெனியோடும் அந்த சேனலோடையும் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுதான் ப்ரோ. ஏன்னா நீங்களும் சொல்லும்போது கூட சொன்னீங்க, நான் அங்கே போனது தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ டெம்பிள் மங்கி அதுலேருந்தே நம்ம ஒரு ஆரம்பத்தை வைக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஆரம்பமும் இதுதான். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பிள் மங்கினா நான் முதல்ல வந்து அரௌண்ட் 2015 வரைக்குமே நான் வேலை 12 என்னோட காலேஜ்லேருந்து பாஸ் அவுட் ஆகி 15 வரைக்கும் விப்ரோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஆசை வந்து நடிக்கணுங்கிறது தான். நான் காலேஜ் ஸ்கூல் டைம்லேருந்தே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுவாக வந்து சினிமாவை வந்து கரியராக நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ரொம்ப தூரமான ஒரு, நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், படத்தில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த தூரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை வெறும் அது ஒரு பேஷனாக மனசில் இருந்ததை தவிர்த்து அதை கரியராக எடுக்கிறதுக்கான தைரியமே என்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை, ஹானஸ்ட்டாக. பட் அப்படி போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து என்னால் அங்கே பொருந்தி இருக்கவே முடியல. என்னால் ஒரு ஜாமி மாதிரி தான் வேலைக்கே போயிட்டு வருவேன். ஆனால் வீட்டோட ஒரு கம்பல்ஷன் போயிட்டு வரணுங்கிற அந்த இதில் தான். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு டைமில் பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்ட அப்புறமா நான் எப்போவுமே ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன். போகிற வழியில் ஏதாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸை யாராவது இந்த டைரக்ஷன் ரிலேட்டடாக, படம் ரிலேட்டடாக யாராவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி வந்து ரொம்ப க்ரேஸியாக ஒரு மீட் பண்ண ஒரு ஆள் வந்து விஜய். ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக மீட் பண்ணோம் தான் அவர். அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு நீ நல்லா இருப்ப, நீ வா, நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படியே வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் பெரிய இஷ்யூன்னா ஒரு சர்வரே புகஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வேறு நான் தான். ஸோ அப்படி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே அண்ட் நைட்டாக 1.5 நாள் கண்டினியூஸாக அந்த யாரணி மோகினியில் தனுஷ் சார் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் அந்த ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்துட்டு, அன்னைக்கு அடுத்த நாள் வந்து திடீர்னு கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வா அப்படின்னு. நான் அப்போ வந்து உண்மையாகவே முடியல, உடம்பு முடியல, மூஞ்செல்லாம் வீங்கிருச்சு தூங்காமல். சரி வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு ஆசை, சரி போயிடலான்னு தோணுச்சு. பட் இது கிடைக்காதே அப்படிங்கிறனால அங்கேருந்து அப்படியே அன்றைக்கி மத்தியானம் ஃப்ரெண்டுகிட்ட ஷர்ட்டு கடன் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 7Gன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று, ஒரு ஸ்பூஃப் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த 4G அந்த ஸ்பூஃப் வீடியோ தான் என் முதல் வீடியோ. அந்த வீடியோ தான் வந்து டெம்பிள் மங்கியில் வைரல் ஆச்சு. அதனால் அவர் வந்து விஜய் வந்து ஒரு லக் ஃபேக்டர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சார். இவன் வந்த அப்புறமா ஒரு மாதிரி நல்லா இவன் தினமும் எல்லா வீடியோவும் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த பயணம். அப்படியே போய் அண்ட் அவங்கள பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே என்னோட ஒரு 5 வயசு எல்டராக தான் இருந்தாங்க. 4-5 வயசு, ஷாரா, விஜயனா எல்லா பேரும் 4-5 வயசு எல்டராக இருந்தாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் இந்த கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜ். நம்மளோட அந்த ஏஜ் இதில் இருக்கும்போது அதை பற்றி தான் யோசிப்போம். ஐயோ நம்மளுக்கு இப்போ நம்ம வேலையை விட்டுட்டா அதுக்கப்புறம் கல்யாணம்,
இது ஓகே. இந்த லைஃப் செட்டில்மெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கோன்றனால ரொம்ப பயப்படுவோம். பட் இவங்கலாம் இவ்வளோ கேர் ஃப்ரீயாக இருந்தோன்னே எனக்கு வேலையை விடுறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஒரு நாள் இந்த வைரலாக போயிட்டு இருந்தது. விஜய் வந்து கேட்டார், "என்னடா எல்லாம் நல்லா நடிக்கிற, சூப்பராக பண்ணுற, வேலைக்கு போயிட்டுருக்க, உன்னை நம்பி நான் எப்படி ஒரு இது கூப்பிட்றது, பேசாம வேலையை விட்டுரு" அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு அது மண்டையில் ஓடிட்டே இருந்தது. நான் உண்மையாகவே வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ம். விட்டு வந்துட்டோன்னே, "என்னடா வேலையை விட்டுட்ட?" அப்படின்னாரு. "ஏங்க நீங்க தானேங்க சொன்னீங்க, சரிவா வீடியோ பண்ணலான்னு" சொல்லிட்டு அப்படியே நாங்கள் சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சது தான். அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போய் அப்புறம் படம் பண்ணோம், நாங்கள் சீரிஸ் பண்ணோம். இப்பவும் கனெக்டாக தான் இருக்கு. இப்போ ஒரு வெற்றிகள் ஒன்று பண்ணாரு. ம். பட் என்னால் படத்தில் இருந்தனால முடியல. பட் நாங்கள் போய் செட்டில் இருந்து நம்மளால என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் வந்தேன். அது ஒரு வேற ஒரு பாண்ட் அது. அது இல்லாம நீங்க சொல்லும்போதே டெம்பிள் மங்கிய பார்க்குறதுல சினிமா ஆட்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆமா. சினிமா ஆர்டிஸ்ட் பாக்குறாங்க. அது உண்மை ப்ரோ. ஆக்சுவலா எல்லாருமே உண்மை சொன்னாங்க. அது. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இன்டர்வியூ பார்க்கும்போது டிரெக்டர்ஸும் சரி, உங்க அந்த ம். டெம்பிள் மங்கிய மென்ஷன் பண்றதும், விஜய் அவர்களை மென்ஷன் பண்றதும், உங்களை மென்ஷன் பண்றதும் நிறைய பார்த்துருக்கோம். யா. ஸோ அது இன்டென்ஷனலா நீங்க வந்து அதை கரெக்ட்டா பிளான் பண்ணி உள்ள போனீங்களான்னு கூட அது தெரியல. மேபி அது எங்களுது இத்தனைக்கும் எங்களுது சினிமேட்டிக்கா கூட இருக்காது. கிரீன் ஸ்க்ரீனே வெறும் சும்மா கிரீன் ஸ்க்ரீனை மட்டும் தான் வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணோம். அப்போ யூடியூப் கூட அவ்வளோ ஹானஸ்ட்டாக கரெக்ட். வந்து கரெக்ட். இன்னைக்கு யூடியூப்னாலே ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்று இன்ஃப்ளூயன்சராக ஆகியோ இல்லாட்டி வந்து இது மூலமாக வியூஸ்ல எப்படியாவது ஒரு வழியில் சம்பாதிக்கலான்ற ஒரு இதில் தான் யூடியூபோட அது முக்கியமான பிளாட்ஃபார்ம் மானிட்டைசேஷன் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நாங்கள் பண்ணும்போது அந்த இதுவே கிடையாது. லைக் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10,000 வியூ வந்துருச்சுனாலே பெரிய விஷயங்கிற மாதிரியான ஸ்டேஜில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் அந்த 10,000ல் ஒரு 2,000 3,000 வந்து முக்கியமான சினிமா ஆளுங்க. நாங்கள் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு நான் வேலைக்காரன் செட்டு போகும்போது அப்படி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு டீ காஃபிலாம் பெருசாக தரல. நார்மலாக தான் இருந்தோம். பட் அப்புறமா பார்த்தா வந்து சதீஷ் வந்து பேசினாரு. பார்த்துட்டு அவர் டெம்பிள் மங்கி பற்றி பேசினாரு. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் பேசினாரு. மோகன் ராஜா சார் வந்து பேசினாரு. அப்போ தான் டக்குன்னு செட்லேயே மரியாதை ரொம்ப அதிகமாயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் யாருக்குமே தெரியாது இல்லையா? யூடியூப்ங்கிறதே தெரியாது. பட் சம்ஹவ் லக்கிலி அது வந்து அது ஒரு மாதிரி சினிமா ஆளுங்கள கவர் பண்ணின்னு தான் சொல்லணும். ம், ம். அது ஒரு அது அந்த இன்டென்ஷன்ல கூட நாங்க பண்ணல. டெம்பிள் மங்கிய சினிமாக்காரங்கலாம் பார்க்குறாங்க. நம்ம அதனால போவோம்லாம் இல்ல. எனக்கு நடிக்க சான்ஸ் குடுத்த ஒரே ஒரு ஆள் அவைங்க தான். அவங்க அதுதான் உண்மை. டெம்பிள் மங்கி உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இருந்திருக்கோ? மேபி நீங்க சினிமால கண்டிப்பா. போறதுக்கு. அது யா இல்லாம ஆ சினிமா ஆட்களே வந்து உங்களுக்கு வாய்ப்பு குடுத்தாங்களா? இல்ல நீங்களா வாய்ப்பு போய் ஆ தேடுனீங்களா? என்னதான் உங்களுக்கு அது விசிட்டிங் கார்டா இருந்திருந்தாலும். இருந்தது. நான் அதுக்கு முன்னாடியே சினிமா ஆடிஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். டெம்பிள் மங்கிக்கு முன்னாடியே ம். போய் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. பட் இது என்னன்னா, இவன் இத பண்ணலாம். இந்த ஃபேஸ் இதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஐடியா குடுக்குற மாரியான ஒரு அ அந்த அ நாங்க வீடியோஸ் இப்ப பார்க்கறதுக்கு காமெடியா பண்ணாலும், நாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சீரியஸா தான் பண்ணுவோம். ம். அது உண்மையாவே ஒரு கேமரா இருந்து பெரிய செட்ல இருந்தா எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றோமோ, அந்த மாரி எனர்ஜி எல்லாம் போட்டு பயங்கரமா தான் பண்ணுவோம். ஸோ சம்பவம் அது சரியான ஆளுங்கள அட்ராக்ட் பண்ணுச்சு. இப்ப அது மூலமா எனக்கு கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் கிடைச்சது. கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்ல வந்து ஜி.கே. விஷ்ணு வந்து கேமராமேனா இருந்தாரு. அவரோட ம். மெர்சல் வந்து அவரோட மெர்சல். டெபியூ. அதுக்கு முன்னாடி அவரோட நல்ல ஒர்க் வந்து கண்ட்ரோல் டெலீட்டா இருந்தது. ஸோ அவரோட ஒர்க் பார்க்கும்போது அட்லி சார் பார்த்தாரு. அட்லி சார் பார்த்து அப்படியே என்னைய கூப்பிட்டாரு. இப்படி தான் போச்சு. அது மெர்சலே எனக்கு அப்படி தான் வாய்ப்பே கிடைச்சது. ஸோ அதுதான் ஜனவரி 29, 30 வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு 30த் கூப்பிடுறாங்க. ஒரு கேரக்டருக்கு ஆள் வேணுன்றாங்க. 1ஆம் தேதி பார்த்தா நான் விஜய் சார் கூட பூஜையில நிக்கிறேன். அந்த மாரி தான் சர்ப்ரைஸா போச்சு. ஃபர்ஸ்ட் படமே மெர்சலா ப்ரோ உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் படம் 2 படம். ஓகே. ஒண்ணு அதே கண்கள், அதே இன்னொன்னு மெர்சல். 2மே ரொம்ப பேரலலா வரல. போச்சு. ரிலீஸ் படி வந்து அதே கண்கள் தான் ஃபர்ஸ்ட்டு. மெர்சல் 2வது. ப்ரோ ஆனா உங்கள நான் அப்சர்வ் பண்ணும்போது இந்த விஷயம் எப்பயுமே சொல்லணும்னு நினைப்பேன். அது இன்னைக்கு சொல்லிடுறேன். நீங்க ஒரு சைடுல வந்து ஃபகத் மாரி இருப்பீங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா ஒரு மலையாள ஆக்டரோட ஸ்மெல் உங்ககிட்ட அடிக்கும். உங்க ஃபேஸ்ல அடிக்கும். ஆமா, ஆமா. நெறைய பேர் ஏன்னா இப்போ நீங்க இந்த தாடி இருக்குல்ல ப்ரோ. ஆ. இந்த தாடியும், உங்க மீசையும் வந்து ஒரு மாரி ஓகேப்பா நம்ப நான் சில படம்லாம் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சேன். ஒரு மலையாள ஆக்டரா இருப்பாரோ அப்படின்னு. இல்ல, இல்ல நம்ம ஊருக்காரங்கப்பா அப்படின்ற மாரி அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ இந்த நம்ம காக்கி சர்க்கஸ் பண்ணும்போது நெறைய ம். பேர் வந்து அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து தான் கேமராமேன் இவங்க ம். கேமராமேன் ம். எனக்கு முன்னாடியே அவரு இன்ஸ்டால எனக்கு பழக்கம் அவரு. நம்ம குருவாயூர் அம்பரதன் அந்த படத்தோட கேமராமேன் தான் அவரு. ம். ம். பட் மத்தவங்க நெறைய பேர் வந்து என்ட்ட மலையாளம்ல பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மலையாளின்ற ஒரு இதுலயே அவங்களே assumption இல்ல தமிழ் தான் அப்படிங்கிற மாரி எனக்கு எனக்கு இவர் தான் சொல்லுவாங்க. ஆசிஃப் அலி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. அவரோட சரி. இது நெறைய சாயல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைட்டா பார்த்தீங்கன்னா ஃபகத் வந்து ஜாலி தான் சொல்லும்போது நல்லா தான் இருக்கு அவ்வளோதான் கேட்கறதுக்கு. இருக்கு. ப்ரோ இப்போ ஆக்டிங் அப்படின்னு பேசுவோம் ப்ரோ. இப்போ நீங்க சினிமால வந்துட்டீங்க, படங்கள் பண்றீங்க.
சிலருக்கு வந்து ஆக்டிங் மேலே உயிரே இருந்தாலுமே வந்து உள்ளே வந்து படம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டம்மி கேரக்டராக கொடுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு ஏதோ சொன்ன தீனி எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு ஆசைப்போம். ஆனால் வாய்ப்பு நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமா. ஆனால் நம்மளுக்கு தீனி எக்ஸ்ட்ரா போட சாப்பிட்றதுக்கு தோணும். அப்படி வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? யோசிச்சிருக்கீங்களா ப்ரோ? சரி, இந்த 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 ரோலுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. இல்லை, இப்போ நம்மளுக்கு இதுலேயே மெர்சலே அகைன் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆடட் கேரக்டர் தான். அந்த சின்ன பையனால் ஃபுல்லாக எல்லா டைலாக் எல்லாமே பேச முடியாது அந்த பாஸ்ட் போர்ஷனில். அதனால் கூட ஒரு ஆடட் கேரக்டர் தான். ஸோ அதை எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் எடுத்தாங்க. அதனால் நான் வந்து ஃப்ரேமுக்கு சண்டை போட்டிருக்கேன். ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அந்த விக்கு சேம் அதே இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமில் நம்ம ஏதாவது ஒன்று இப்போது அவர் விஜய் சார் இவங்களெல்லாம் தாண்டி நம்மளை அவங்களே ஒரு ஒரு முதல் லேயரில் அவங்க தான் இருப்பாங்க. அதை தாண்டி இந்த செட்டப்பு அந்த கிராண்ட்னஸ்லாம் தாண்டி நம்ம மேலே அந்த அந்த அட்டென்ஷன் வரதுக்கே நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஃப்ரேமுக்கும் அந்த அட்டென்ஷனுக்கும் நிறைய சண்டை போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்குன்னே ஒரு ஃப்ரேம் வச்சு நம்மளுக்குன்னே ஒரு ஒரு க்ளோஸ்அப்பும் இதுவும் வச்சு நம்ம அந்த கதையில் முக்கியமான ஒரு அங்கமாக நம்ம ட்விஸ்ட் பண்ணுற ஒரு இதுவாக கொடுக்கும்போது நம்ம அப்படி சண்டை போட்டு அப்படி கஷ்டப்பட்டு ஃப்ரேமை பிடிச்சவங்க வந்து இப்போது நம்மளுக்கே கொடுக்கும்போது ஆப்வியஸாக அது ஒரு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா அடித்து நவுத்தி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அதோட அந்த என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் ஏன் ஒரு ஒரு கேரக்டரும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து அன்றைக்கி சில படங்கள்லாம் வந்து ஒரு 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 படம் ஆரம்பிக்குதுன்னா அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டராக இருக்கும். எனக்கு அதுக்கு முந்தின நாள் வயிற்ற கலக்கும், ஜுரம் வரும், பயமாக இருக்கும், அந்த கேரக்டர் நல்லா பண்ணணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் உருப்படியாக பண்ணிடணும், டைரக்டர் வந்து போகும்போது சந்தோஷமாக நினச்சது கிடச்சிருச்சுன்ற அந்த அதை சொல்லணுன்றது வந்து அது உண்மையாகவே இருக்கும். நான் சும்மா மேக்கிங் அப்காக நான் சொல்லலை. ஹானஸ்ட்டாகவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஒரு பயமாக இருக்கும். அன்றைக்கி அந்த காலையில் அந்த டெலிவர் பண்ணுற 2வது டேலேருந்து நான் நார்மல் ஆகிடுவேன். ஓகே, இந்த இந்த கேரக்டர் நம்ம செட் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் கூலாக ஹேண்டில் பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் ஒரு பயம் வந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்கும். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். பசுபதி சார்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது வந்து நான் கேட்கும்போது அவங்க பெரிய பசுபதி சார் சொன்னார் வந்து, நீ சொன்னல இதெல்லாம் எனக்கும் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே நான் ஒரு படத்துக்கு போனால் அந்த கேரக்டர் நாள் வரைக்குமே எனக்குமே இருக்கும். இப்படி நான் சொல்லி எனக்கு இதே மாதிரி எனக்கும் இருக்குன்னு சொன்னது யார் தெரியுமா? கமல்ஹாசன் சார் அப்படின்னாரு. ஸோ அவருக்கும் இன்றைக்கி ஒரு ஸோ அது என்றைக்குமே போகவே போகாது. அது வந்து நீ அந்த கிராஃப்ட் மேலே வச்சுருக்க அந்த அந்த உனக்கு கொடுத்துருக்கப்பட்ட அந்த வேலையில் வச்சுருக்கிற மரியாதை, அதனால் வர பயம், அதனால் வர அந்த ஃபிசிக்கல் இது தான் தவிர்த்து அதை நீ கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த பயம் இருந்தால் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். அந்த பயம் என்றைக்கு போதோ அன்றைக்கி வேலை நடக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த பேச்சுலராக இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து டீ கடை தான் வந்து ஒரு உணவு ஏரியா இல்லை ஏதோ அது நிறைய சொல்லிக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கும் வந்து இப்போ நானும் ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் தான். டீ கடைக்கு போயிட்டு ஒன்று ஏதோ ஒரு விஷயம் தோணுச்சுன்னா டீ கடையில் போய் நிற்கிற சம்பவம் அது நிறைய லேர்ன் பண்ணி ஒரு புக்கு மாதிரி கூட சொல்லலாம். டீ கடையே சொல்லலாம், டீயும் சொல்லலாம். அப்படி டீ கடை அனுபவங்கள் நிறைய எபிசோட்ஸ் இருந்திருக்கு. நிறைய ஆடிஷன் போய் அது ரிஜெக்ட் ஆகிறது ரொம்ப நார்மலான விஷயம். சில இடத்துல ஒரு சின்ன சின்ன இன்சல்ட்ஸ் நடக்கும். ஒரு மாதிரிலாம் ஒருத்தர் அவங்களாம் ஒரு கூட்டமாக ஒரு 4-5 பேர் இருந்துட்டு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அவங்க வந்து நின்றுட்டு எல்லாருமே நம்ம ஆடிஷன் கொடுத்துட்ருப்போம். நம்ம இது பண்ணும்போது அவங்களே அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம ரொம்ப நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்படி ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்கன்ற ஐடியாவே நம்மளுக்கு கிடச்சிரும். அது ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நான் உட்காந்து அழுவியும் வராது. இந்த தொண்டையில் ஒரு மாதிரி நம்மளால அது கூட மேஜராக வந்து நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணிருந்தேன் ப்ரோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2-3 ஆடிஷன் அட்டன் பண்ண கூட நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க நம்பிக்கை வீட்டில் போய் சொல்லிடுவானுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆடிஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஃபீல் வந்துடும். அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இடத்தையும் அந்த மாதிரி இதையும் பார்த்துருக்கு. இப்போ ஏவிஆர் இருக்குது நம்ம எல்வி பிரசாத் ஆப்போசிட்டில். நான் அங்கேயே நிறைய என்னையே நான் வேறு ஸ்டேஜில் வேறு மனநிலையில் அந்த இடத்துல நான் வந்து டீ குடிச்சிருக்கேன். ஸோ அந்த நான் எப்போவுமே அதாவது வேலையே ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னா நான் அந்த சைடில் போனால் கூட வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே போய் டீ குடிச்சிட்டு தான் போவோம். அது ஒரு காவேரியும் சரி, ஏவிஆர் இந்த லைனில் இருக்கிற டீ கடைலாம் சரி. ஸோ என்னோட வேறு வெர்ஷன்ஸை வேறு மனநிலை எல்லாத்தையுமே அந்த ரோடு ஒன்று பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். படம் பண்ணிட்டீங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம் தர போகிறாங்க. ஒரு 80,000 1 லட்ச ரூபா மேலே சம்பளம் வரும். அந்த அமௌண்ட்டை இதை வந்து இப்படி பிரிச்சிடலாம். இந்த அமௌண்ட்டை வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஃபேமிலியை கொடுத்துடலாம். இதை வந்து வாடகை கட்டிடலான்னு சொல்லி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிளான் போடுறதுலாம் நிறைய டீ கடையில் நடக்கும். அப்படி எதனா சம்பவம் இருக்கா அப்புறம் உங்களுக்கு? பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இதுக்கு வந்து அது கரெக்டாக எப்போ வரும் ஏது வருங்கிற அந்த அதெல்லாம் வந்து நான் இப்போ அந்த அன்சர்டனிட்டிக்கு பழகிட்டேன்னு நினைக்கிறேன்.
அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அப்படி லேட் ஆச்சுன்னா இதுவாகலாம் மேனேஜ் பண்ணலான்ற நினச்சிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு டீ கடைங்கிறத யோசனைக்கான ஸ்பாட்டு தான். உட்காந்துட்டு இது பண்ணிடலாம், இந்த சான்ஸ் கிடச்சிரும், இது வந்துருச்சுன்னா அடுத்து இங்கே போயிடும், இந்த படம் வந்துடும், எப்படியுமே ஜூனில் இது வந்துடும், இது வந்துட்டோன்னா நம்ம இங்கேருந்து இங்கே போயிடலாம், இங்கே வந்துட்டோன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும், அப்புறம் இந்த டேரக்டர்லாம் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இவருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கனவுக்கான ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுற இடம் முக்கியமாக எனக்கு டீ கடை. டீ கடைன்றது வந்து ஒரு அது ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, அது உண்மையாக ஒரு எமோஷன் தான். அது ஒரு மனசு சரியில்லைனாலும் நிற்கலாம், ஒரு ஜாலியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்ல ஒரு அந்த அட்டிங்கிறதே அந்த டீ கடை வாசல் தான். காளியண்ணன் கூட ஒரு இடத்து டீ கடையிலேயே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த அவர் எப்படி வேறு ஸ்டேஜில் இதே டீ கடையில் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு காவேரி வாசலில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு எமோஷன் தான். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் படமும் பண்ணுறீங்க, கட் பண்ணால் இப்போ வெப் சீரிஸும் பண்ணுறீங்க. நிறைய சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி5ல பார்க்குறோம், ப்ரைமில் பார்க்குறோம், ஹாட்ஸ்டாரில் இது எல்லாமே வந்து நீங்கள் சீரிஸும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் உங்கள் படத்தை பார்த்துட்டு கூப்பிட்றாங்களா, இல்லை இப்போ வரைக்கும் நீங்கள் ஆடிஷன் போக வேண்டிய அந்த மாதிரி விஷயம் நடக்குதா ப்ரோ? சம்டைம்ஸ் இல்லை, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்களே, இவங்க படம் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறதோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நடக்குதா உங்களுக்கு? இல்லை நான் ஜென்ரலாக இப்போது ஒரு டைமுக்கு மேலே வந்து ஒர்க் பிரிங்ஸ் ஒர்க் தான். எனக்கு நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப இதுவாலாம் சொல்லலை, நான் இப்போ அப்படி ஆகிட்டேன் அப்படி சொல்லலை. பட் ஆனால் ஹானஸ்ட்டாகவே வந்து அப்படி தேடி பிடிச்சி ஒருத்தர் ஃப்ரெண்டை பிடிச்சி இவர் போயிட்டு ஒரு ரோல் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து அது கரெக்டாக லேண்ட் ஆகுதா, அது நம்மளுக்கு நல்லது செய்தானா அது சொல்ல முடியாது. அது மேபி அது ஒரு பழக்கத்துக்காக மேபி ஒரு ரோல் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம். பட் ஆனால் ஒரு வேலை வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஏடி பாப்பாப்பில் நம்ம வேலை செய்கிறத பார்த்துருக்காரு, அவர் சஜஸ்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நிறைய எனக்கு வேலை வந்திருக்கிறதே அப்படி தான். இங்கே இதில் சூப்பராக பண்ணார், இந்த ரோலுக்கு ஒரு செட்டாக அவர் கூப்பிடலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து அந்த ரோலை நான் புல் ஆஃப் பண்ணிடுவேன் தெரிஞ்சிச்சுன்னா ஆடிஷன் கேட்க மாட்டாங்க. பட் அது என்னோட ஜோன் ரோல் கிடையாது, வேறு மாதிரியான ரோலு, இது எப்படி அப்துல் பண்ணுவாப்லையான்ற மாதிரி அவங்க ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கும், அது நியாயமான விஷயம் தான். அப்படி அவங்க பண்ணி பார்க்கும்போது ஓகே இதுக்கும் செட் ஆகிறாருன்றிருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஓரியன்ட் ஆடிஷன்ஸாக இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நான் ஸ்டார்டிங் கரியரில் ஜென்ரலாக ஒரு 3-4 ரோல்ஸ் இருக்கும். ஒரு டைலாக் கொடுப்பாங்க, இந்த டைலாக் நீங்கள் வந்து பேசி பாருங்கள். நான் அப்புறம் டக்குன்னு இதையும் நீங்கள் பேசி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும். இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய படம், பெரிய டைரக்ட், ஓகே அப்படி சொல்லலாம், அது மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் என் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து நாங்களாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அது ஒரு பெரிய படமாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்க எல்லாருமே இருக்கணும், இவங்க எல்லாருமே வந்து ஸோ பேசிக்காக வந்து ஒரு நல்ல இந்த கேட்டகரி ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி நிறைய பேர் உட்காந்தாங்க. அது ஒரு மாதிரி மிஸ்ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி சில இதெல்லாம் நடந்தது. பட் ஓகே, அது வந்து அதை நான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கல. அது ஒரு கசப்பாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்தது, அதனால் சாரி அவுட் ஆஃப் த டாபிக் போகிறது, சாரி. அதெல்லாம் நடக்க தான் செஞ்சுது. ஸோ மோஸ்ட்லி நான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கேரக்டர் ஓரியன்டாக கூப்பிட்டாங்கன்னா நான் ஆடிஷன் போயிடுவேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ஆடிஷன்ஸ் நோ சொல்ல மாட்டேன். எனக்கு ஆடிஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்டு தேங்க்ஸ் டு கோவிட், ஏன்னா கோவிட் வந்தப்புறமா வந்து இந்த பர்சனல் டேப் அனுப்பலாம். முதல்ல இந்த பர்சனல் டேப்புங்கிற விஷயமே கிடையாது. நம்ம பர்சனல் டேப்னா என்னன்னு சொல்லி, பர்சனல் டேப்னா நம்ம வந்து வீட்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஆடிஷனை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். இது வந்து பிஃபோர் கோவிட் இந்த கல்ச்சரே கிடையாது. நம்ம வந்து ஆடிஷனுக்கு வந்து அவங்களோட டைரக்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் போகணும், அவங்களோட இதில் தான் கொடுக்கணும். மோஸ்ட்லி டைலாக்ஸ் கூட வெளியே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கோவிட் டைமில் வந்த அப்புறமாவே இந்த ஆஃபீஸ் வர்றதுக்கு ரொம்ப கூப்பிட்றது கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு பழக்கமே. ஸோ இந்த மாதிரி பர்சனல் டைப்ஸ் ஓரளவுக்கு ஒரு ப்ரைமரிக்கு அடுத்து இருக்கிற ரோல்ஸாக இருக்கிற ரூட்லாம் வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் பர்சனலாக பண்ணி அனுப்புங்கன்னு. எனக்கு அது இன்னும் பெட்டராக பண்ண முடியும். எனக்கு இன்றைக்கும் ஒன்றுனா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஆடிஷனில் நடந்த அந்த இன்சல்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, இப்போமே வந்து ஏன்னா ஒரு ஆடிஷனில் போய் ரூம்குள்ளே விட்டிங்கன்னா நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். நான் 200-300 பேர் இருக்கிற செட்டில் கூட நல்லா நடிச்சிருவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துருவேன். பட் அந்த இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய இது கூட அந்த இருக்கிறனால அப்படி ஆப்போசிட்டாக இருக்கீங்க நீங்கள். எல்லாருமே வந்து கும்பலாக இருக்கும்போது நடிக்க மாட்டாங்க, ஆமாம் தனியாக இருக்கும்போது நடிச்சிருவாங்க. அந்த சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆடிஷன்ஸில் நடந்த ஒரு சில இதுதான். மற்றபடி ஆனால் இப்பவும் அதான் கேரக்டர் ஓரியன்டாக இந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணுவாங்க. நம்மளுக்கே அந்த சந்தேகம் இருக்கும், இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற கேரக்டர் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர், நம்ம உட்காருவோமா அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ்லாம் நான் போயிட்டு தான் இருக்கேன் இப்போவும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் இதுங்கிறது வந்து
நான் அந்த வெப் சீரிஸ் ஜோன் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு சீரியல் மாதிரி பார்க்குறீங்களா? ஐபிஎல் மாதிரி பார்க்குறேன் நான். ஒரு IPL. கிரிக்கெட் ஒரு பிசிசிஐ நடத்துகிற மேட்ச்சுக்கும் ஐபிஎல் நடத்துகிற மேட்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஐபிஎல்ல டக்குன்னு ஒரு பிளேயர் வந்து இதுவாக இருக்கார், அவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருப்பார், ஒரு இதுவாக இருப்பார், புதுசாக வந்திருப்பார். அவர் அடிக்கிற ஸ்கோரை பார்த்து, அவர் அடிக்கிற இதை பார்த்துட்டு ஐபிஎல்ல இருந்து அவங்கள மெயின் டீமுக்கு, இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜோனை தான் பார்க்குறேன். பட் என்னோட ஆசை இது எல்லாமே தியேட்டர், அதுக்கான ஒரு இது இருக்குது. பட் ஈக்குவலி இது ஒரு இம்பார்ட்டண்டான மீடியம். வெப் சீரிஸு, இந்த ஓடிடி இது எல்லாமே. நீங்கள் எப்படி ப்ரோ கன்சிடர் பண்ணுறீங்க? வெப் சீரிஸ் வந்து அதர் லாங்குவேஜில் இருக்கவங்களே நான் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு எனக்கு ரெஸ்பான்ஸோ இல்லை கால்ஸோ மெசேஜஸோ அவ்வளோ வர மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்கா? இப்போது அதுதானே டிஃப்ரென்ஸ். ஏன்னா இப்போ வெப் சீரிஸ்ன்னும் போது ஆப்வியஸாக வந்து ஒரு ஒரு அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களோ இல்லை ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க கூட பார்த்துட்டு கூட அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை பட் வேறல்ஸ் நம்ம தேட்டரில் அந்த பாசிபிள் கிடைக்காது. ஆமாம் ஆமாம் தேட்டர் வந்து ஆனால் பட் அந்த தேட்டரோட ரெஸ்பான்ஸ் தேட்டர் ரெஸ்பான்ஸ் தாங்க. நம்ம அது நம்ம உட்காந்து தேட்டரில் உட்காந்து அந்த சிரிக்கிறாங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் போட்டாலும் சரி, சைலன்ஸும் சரி, அது ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அது எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாகவே அது வேறு எதுக்குமே மேட்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேப்டன் மில்லர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வந்து பயங்கர அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்போ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே மூட் ஆனாங்க. நான் திரும்பி பார்த்தேன், சில பேர் அழுதாங்க. எனக்கு அது ஒரு மாதிரியான மூமெண்ட்டில் ஒரு 1000 பேர் ஒன்றா உட்காந்து பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஓடிடியும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் அது ஒரு பர்சனல் பிளாட்ஃபார்ம். ஒரு ஃபோனில் பார்ப்பாங்க, ஐபேடில் பார்ப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க, அவங்களோட இதுக்குள்ளே பார்ப்பாங்க. பட் இது இதோட இந்த மாஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது வேறு. ஒரு காமெடியை நம்ம தியேட்டரில் கிராக் பண்ணி ஒரு 500 பேர் ஒன்றா சிரிக்கிற சவுண்டுங்கிறது அது வேற ஒரு ஃபீல்னா, எங்கேருந்தோ சம்மந்தமே இல்லாமல் இப்போது இந்த நான் ஹாட்ஸ்டாரில் இதெல்லாம் நடித்தவங்க வந்து ஆந்திராவில் இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போது காக்கி சர்க்கஸ் நான் பண்ணது வந்து எனக்கு அந்த டீம் யாருன்னே தெரியாது. அவங்க எல்லாமே கேரளாவிலேருந்து இதுலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்கள ஏதோ ஒரு வகையில் கூப்பிட்டு போய் அங்கேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். கலைஞனுக்கு என்னங்க எங்கேருந்து வந்தாலுமே அது பாராட்டு தானே. பட் ஆனால் ஃபீலாக நம்மளுக்கு அந்த குஷி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது தேட்ரு தான். தேட்டர் யா. அதே மாதிரி இப்போ நான் ரேண்டமாகவே போகிறேன் எல்லாமே. கேப்டன் மில்லர்னு ஒரு படம். ஸோ அதில் உங்கள் ரோல் வந்து ஸ்டீஃபன் நினைக்கிறேன். ஆமாம். ஸ்டீஃபனோட ரோல் வந்து எல்லா ரோலுக்கும் இப்போ தனுஷ் சாரே அந்த இடத்துல இருப்பார். ஆனால் உங்களோட ஆக்டிங் அந்த இடத்துல தனியாக தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல ஏன்னா அதெல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சந்தீப் இருப்பார், தனுஷ் சார் இருப்பார், பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் 3 பேர் இருப்பீங்க. எனக்கு அப்போ பார்க்கும்போது என்ன தெரியும்னா 3 இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரோலுக்கு மேட்ரே அதுதான். அந்த சீன் தான் ஆக்சுவலாக அந்த ரோலோட வேலையே, படத்துலேயே அதோட வேலை. அருண் வந்து அருண் சார் வந்து அவர் ஆதிகால டெம்பிள் மிக்கி ஃபேன். ரொம்ப ஸ்டார்டிங் அவர் வந்து அவர் விளையாட்டாக என்னை கூப்பிட்டு வந்து நான் உனக்கும் முகத்துக்காகவே ஒரு கதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு ஃபன்னாக ஒரு செம கதை சொன்னார். நான் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன் பாரு அதை வச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் எப்போ படாலும் கூப்பிடுங்கன்னாங்க. பட் ராக்கிலேயோ இதுலேயோ எனக்கான மேபி அது வரல. பட் ராக்கி அப்போ நான் போய் பார்த்தேன். அவர் லைக் சான்ஸ் கேட்டுன்னு இல்லை, தற்செயலாக ஸ்ரேயாஸு போய் பார்க்கும்போது அவரையும் பார்த்தேன். பட் இது கேப்டன் மில்லருக்கு திடீர்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்து வேறு ஒரு ஆர்டிஸ்ட் யாரோ வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷனில் 2வது ஆப்ஷனில் இருந்தீங்க. பட் அது ப்ரொடக்ஷன் வேல்யூ இதுவாக வந்து அந்த ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாங்க. பட் அவருக்கு வந்து தாடி எடுக்க முடியாது, டேட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு வராங்கன்னு கேப்டன் மில்லர் ஆல்மோஸ்ட் ஒரு 60% முடிஞ்சிருச்சு படம். அப்போ தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே என்னடா சரி ஓகே சின்ன கேரக்டராக இருக்கே, ரொம்ப முடிச்சிருவாங்களோன்னா சரி போய் பார்த்தோன்னா ஒரு ரோன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே புரிஞ்சுது அது அந்த எவ்வளோ இன்டென்ஸான கேரக்டர் அப்படின்னு. ஸோ அந்த சீன் சொல்லிட்டு இதுதான் விஷயம், இதுதான் டைலாக்கு, இதை நீ வேறு ஏதாவது நீ பண்ணணுன்னா ஆட் பண்ணணுன்னா பண்ணி எடுத்துகிட்டு வா, இது பண்ணணுன்னா பண்ணாங்க. ஆன் ஸ்பாட்லேயே அந்த பீச்லேயே உட்காந்து அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொன்னேண்ணே நான் இது பண்ணிக்கிறேண்ணே, இந்த இது போட்டுக்கிறேண்ணே, இந்த அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள்லாம் செத்து கிடக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேண்ணே, இதெல்லாம் பண்ணு நல்லா இருக்குது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அது ஆல்மோஸ்ட் நான் ஒரு ½ hour முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அந்த மண்ணில் போய் உட்காந்துட்டு நான் உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த மூடில் செட் ஆகி அழுவுறது. அது எப்படி ப்ரோ கோ த்ரூ பண்ணீங்க? அதுதான் ப்ரோ ஷாக்காக இருக்குது. அதில் ஒரு இன்னசென்ட் வந்து நீங்கள் அந்த அழுவும் போது ஒரு சீன் வரும்ல, ஆமாம், அந்த இன்னசென்ட்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு என்னென்னா அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அப்போ குழந்தைய மாறிடணும். அவன் வந்து திருவிழாவில் தொலைஞ்சி போன ஒரு 4 வயசு 5 வயசு
சின்ன குழந்தையா மாறிடணும். அவனுக்கு அந்த கில்ட்டி தாங்காமல் அவன் உண்மையிலேயே ஒரு குழந்தை தான். அவன் எவ்வளோ பெரிய குழந்தைங்கிறது அங்கே தான் உனக்கு அந்த ஒரு குழந்தையோட இதுக்கு போயிட்டேன். உண்மையிலே ஒரு குழந்தை வந்து திடீர்னு இதுவாகி அம்மாட்ட அழுதா எப்படி அழுவும் அப்படிங்கிறது தான் போனேன். ஸோ அதுதான் அதோட ரெஃபரன்ஸு. அதுதான் நான் மனசை ஏற்றுக்கிட்டது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட்டு ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட்னா குமரவேல் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபியும் நானும்ல கூட வந்திருப்பாரு. நிறைய படங்கள்ல வந்திருப்பாரு. சுழல் 2ல சுழல் 1ல வில்லனார். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட். நான் என் வாழ்க்கையில் கேட்ட பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். அவர் வந்து திடீர்னு வந்தார், தோளில் கை போட்டுட்டு, நீ அழுதல, அந்த அம்மாவை நானும் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னாரு. அது வந்து அவங்க அம்மா உண்மையிலேயே அம்மாட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவான் அவன். அவன் உண்மையிலேயே அம்மாவை இமேஜின் பண்ணிவிட்டு, அம்மா வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட, என்னடா எல்லாரையும் சுட்டுட்ட அப்படின்னு அம்மா கேட்குற மாதிரியும், நான் கிடையாதுமா, என் கையில் ரத்தம் பாருமா, ஐயோ ரத்தமாக இருக்குமா, நான் துடைச்சிட்றேம்மா, கழுவிடுறேம்மான்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவான். அப்போ குமரவேல் சார் சொன்னார், நான் அந்த அம்மாவை பார்த்தேன் அங்கே அந்த சீனில், அதுதான் அந்த கேரக்டரோட வெற்றி அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ஓகே, நம்ம வேலையை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் ப்ரோ. இந்த இன்னசென்ட் எங்கே அப்படியே பரவும் அப்படின்னா வேலைக்காரனில் பரவும். ஆக்சுவலாக அது அந்த வேலைக்காரன் பார்க்கும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம், எஸ்கேவே ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்போம், உங்களை அடிக்க வருவார், திட்ட வருவார். ஆனால் அவரே கஷ்டப்படுறது தான்டா அப்படின்னு அவங்க ரூல் இருக்குல்ல சார். நானே வயிற்று பொழப்பு தான் சார் பண்ணுறேன் அப்படிங்கிற, நானே எனக்கு வேற வழி தெரியல சார் அப்படின்னு இருக்குல்ல. அதுலேயும் ஒரு இன்னசென்ட் கலந்த ஒரு வில்லத்தனம் இருக்கும், லைட்டாக தெரியும். எல்லாத்தையும் விற்கிற மாதிரி வித்துட்டு இது பண்ணுவீங்க. ஆனால் அதோட பீக்கு இரும்பு தெரியல தெரியும், நம்ம அங்கே அப்புறம் போகலாம். பட் இதில் சொல்லும் இதே மாதிரி வேலைக்காரன் எல்லாமே சின்ன ரோல் தான் ப்ரோ, ஆனால் இம்பாக்ட் பண்ணுது. இப்போ நடுவில் கூட ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க உங்களுக்குன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், ஆள் பண்ணுறது சின்ன ரோல் தான், ஆனால் இம்பாக்ட் பண்ணிடுறாருப்பா பயங்கரமா அப்படின்னு சொல்லி அது அமைஞ்சிருக்குங்க. வேலைக்காரன் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சும்மா கூட இருக்கிற மாதிரி தான் கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் அது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான். பட் ஆனால் அங்கே டக்குன்னு மோகன் ராஜா சார் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு நீ டெம்பிள் முக்கி இந்த பையன் தானே இது தானேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு அவர் அந்த சேம் பாயிண்ட் தான் சொன்னார், உன் இன்னசென்ஸ் ஒன்று இருக்குல்ல உன் ஃபேஸில், அதை வச்சு ஒன்று ப்ளே பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் சொன்னார். சொல்லிட்டு இன்றைக்கி ஷூட்டிங் வேணாம் நீ கிளம்புன்ட்டார். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை சம்பளத்தை வாங்கிட்டே நீ கிளம்புங்க, பிரச்சனை கிடையாது. சார் இதுக்கு வந்து 10 டேஸ் சொல்லியிருந்தாங்க. 10 டேஸ் ஓகே நம்ம ஓட்டிடலாம் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு போனால் இது வந்து 2 நாள் தான் இருந்தது. மொத்த ஷூட்டே 2 நாள் தான். ஐயோ என்னடா அது 10 நாள்லேருந்து 2 நாள் கம்மி பண்ணுறாங்களே, அப்படி தான் யோசிக்க தோணுச்சு. பட் அவர் சொன்னார், இது பயங்கரமான இன்டர்வல் சீக்வன்ஸு, முக்கியமான இது, நீ 10 நாள் நடிக்கிறத விட படம் ஃபுல்லாக நடிக்கிற மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த ரோட்டை நடந்துக்கிட்டே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இந்திரா நகரில் ஷூட் நடக்குது, அப்படியே ரோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு ஓகேவா நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, இப்படிலாம் உன்னால் அதை பண்ண முடியும், உன் சைட்லேருந்து நீ இப்படிலாம் உன்னோட நியாயத்தை நீ இப்படிலாம் நீ சொல்ல முடியும், இது பண்ண முடியும், லைக் அவனோட இதை சொல்லும் போது நீ எப்படி ரியாக்ட் பண்ண முடியுங்கிறதா நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, நான் ஷூட்டில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 months கழிச்சு அந்த ஷூட் நடந்தது. ஸோ அப்படி தான் அந்த ரோல் லேண்ட் ஆகுது. அதுவும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு, பயங்கரமான ஒரு இது. எனக்கு அவர் சிவா சார் கூட நடித்ததும் இப்போது இருக்கார். அப்பவும் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவா சார் அப்போமே ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் நினைக்கிறேன். அவர் டைலாக் சொல்லிகிட்டே இருப்பார், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். லைக் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த டக்கர் அந்த போர்டுக்கு போகும்போது நான் அதுக்கு சார் அதில் 8 விட்டமின் இருக்கேன் சார். ஸோ அந்த டைலாக்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது, ஏன்னா அவர் அது ரொம்ப இன்டென்ஷனான இது, ஒரு ஃபுல் நைட் எடுத்தாங்க அந்த சீன், 2 நைட் எடுத்தாங்க அந்த சீன், அந்த உள்ளே இருக்கிறது மட்டும். ஏன்னா அது இன்டர்வலோட முக்கியமான பாயிண்ட் அது அப்படிங்கிறதுனால. ஸோ அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது.